திமுக கூட்டணியில் சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதிகள் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, மற்றொன்று காங்கிரஸ் கட்சிக்கு. 2வது முறையாக ஒதுக்கப்பட்டிருக்க தொகுதி தான் வேளச்சேரி தொகுதி. அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹசன் மௌலானா போட்டியிருக்கார். 2வது முறையாக போட்டியிருக்கார். நம்முடைய பேசலாம். சார் வணக்கம் சார். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். 2வது முறையாக வேளச்சேரி தொகுதியில் போட்டியிருக்கீங்க. முதல் வருஷமே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்தாங்க. 2வது முறையாக போட்டியிருக்கீங்க. என்ன மாதிரியான வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? கொடுத்த வாக்குறுதிகள் 80% நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்னும் மக்கள் கேட்பதெல்லாம் எங்களுக்கு எப்போ அந்த பட்டா வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊருங்களுக்கு பட்டா, நிலுவையில் இருந்த ஊருங்களுக்கு பட்டா ஆல்ரெடி வழங்கிட்டோம். அதே மாதிரி இப்போ கிராம நத்தம், மெய்க்கால் புறம்போக்கு, இந்த 2 இடங்களுக்கு கிளியரன்ஸ் கேட்டிருந்தோம். அதுவும் அரசாங்கம் ஜிஓ பாஸ் பண்ணிடுச்சு. நத்தம் புறம்போக்கு இந்த 3க்கும் அரசாங்கம் ஜிஓ பாஸ் ஆயிடுச்சு. வருகின்ற ஸ்டாலின் 2.0 அரசாங்கம் ஆரம்பித்தவுடன் அந்த மக்களுக்கும் பட்டா வழங்கிடப்படும். அதே மாதிரி சேல் டீட் ஃபார் ஹவுசிங் போர்டு, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, இவங்களுக்கு சேல் டீட் வராமல் இருந்துச்சு. ரொம்ப நாளாக கிடப்பில் இருந்துச்சு. அந்த சேல் டீட் எல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி இப்போ ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேல் டீட் வழங்கிட்டு இருக்கோம். அது போக அரசாங்க புறம்போக்கில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவை, அவர்களுடைய 1 சென்ட் நிலனா எவ்வளவு ரூபாய், 2 சென்ட் நிலனா எப்படி கொடுத்து அந்த சேல் டீட் தரப்போறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரமுறையை கூறியிருக்கார். அந்த வரமுறை அடிப்படையில் அந்த மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வந்திருக்கின்றோம். அதே மாதிரி மங்களேரி, அதுக்கப்புறம் புத்ராங்கனி குட்டை, இந்த 2 குட்டையும் பட்டா தரலான்னு இஷ்யூ பண்ணிட்ட பிறகு பாஜகவை சார்ந்த சிலர் வக்கீல்கள் மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க. அந்த ஸ்டே வெக்கேட் ஆனன்னு அந்த மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரமும் சரி செய்து தரப்படும். இது போக பல நலத்திட்டங்கள், இந்த மழைநீர் வடிகால், நேரடியாக வீட்டுக்கு குடிநீர் விநியோக திட்டம், 24 hours ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கரண்ட், 2 புதிய சப்ஸ்டேஷன் வேளச்சேரிக்கு கொண்டு வந்திருக்கிறது. பல கல்யாண மண்டபங்கள், அதே மாதிரி 4-5 லைப்ரரிஸ், அதுவும் எல்லாமே 25 crores, 6 crores, 12 crores, 8 crores லைப்ரரி. திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லா இடிச்சு புது பஸ் ஸ்டாண்டு, மெயின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் பஸ் ஸ்டாண்ட் வருது 25 crores செலவுல. இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம். மக்கள் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தே வெரி ஹாப்பி வித் தி கவர்மெண்ட். போன முறை போட்டியிடும் போது கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற்றீங்க. இந்த முறை அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலாளரும் அசோக் போட்டியிடார். அவருக்கு எவ்வளவு சவாலாக இருக்கும் இந்த முறை? நீங்க குறிப்பாக உங்களுக்கு எவ்வளவு நீங்க சவாலாக நீங்க எடுத்துக்கிறீங்க? அதை பற்றி. மக்களுக்கு வேலை செய்து வாக்கு கேட்கிற அரசாங்கத்தை சார்ந்தவன் நான். எங்கள் மீது குறை கூறி வாக்கு சேர்க்கிற அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள். அதாவது நான் இப்ப கூட சட்டமன்றத்தில் எடப்பாடியார் அவர்கள் நீங்க 500 வாக்குறுதி கொடுத்தீங்க, 410 தான் நிறைவேற்றினீங்க, 90 நிறைவேற்றலன்னு தான் சொல்வார் ஒழிய 410 நிறைவேற்றணுன்றத மக்கள் நன்றியுடன் தான் எங்களை பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இட்ஸ் a progressive government. இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வேளச்சேரியில் நடந்ததே கிடையாது. அப்ப நம்ம மற்றவங்களை பத்தி பேசி வாக்கு சேர்க்க தேவையில்லை. நாங்க செய்ததை சொல்லி வாக்கு சேகரிக்கிறோம். அதே போல் செய்ய போவதையும் சொல்லி வாக்கு சேகரிக்கிறோம். மக்களுக்கு நன்றாக தெரியும் சொல்வதை செய்யக்கூடிய அரசாங்கத்தை சார்ந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தை சார்ந்தவன் நான் என்று. அதனால கண்டிப்பா எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்கன்றதுல மாற்று கருத்து. வேளச்சேரியை கேள்விப்பட்டாவே மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா பல பேர் இங்கிருந்து வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு போன காலம்லாம் இருந்துச்சு. இப்ப அதை சரி பண்ணிட்டீங்களா போன 5 ஆண்டுல? இப்ப வரக்கூடியவங்களுக்கு என்ன புதுசா நீங்க வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க? 2023 ஃபிளட், அந்த மலையில பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது வேளச்சேரி. ஆல்ரெடி நம்ம 2022 நம்ம ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் வேலை ஆரம்பிச்சு நடந்து கொண்டே இருக்கின்றது. எல்லாம் ப்ராக்ரஸ்ல இருக்கிற நேரம். 2024 எண்ட்லாம் நம்ம அதை சரி பண்ணிட்டோம். 2025 வந்த மலையில பாத்தீங்கன்னா in 2 hours வாட்டர் ட்ரெயின்ட் இன் வேளச்சேரி. 2 மணி நேரத்தில் வாட்டர் ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மழைநீர் வடிகால் வேலையும் முடிந்துவிட்டு இன்னும் சில சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் தான் இருக்கு. அதை முடித்து கொண்டு இருக்கின்றோம். 330 crores மேல மழைநீர் வடிகால் வேலை இங்க செஞ்சிருக்கோம். 330 கோடின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல வேளச்சேரிக்கு மட்டும். இந்த வேலையை செய்து முடித்த பிறகு இப்போ இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் எங்க வெளியே கொண்டு போறோம்ன்றது, வீராங்கல் ஓடை கனெக்ஷன் ஒன்னு, பக்கிங்ஹாம் கேனால் கனெக்ஷன் ஒன்று, இதெல்லாம் சரி செய்து கொடுத்திருக்கின்றோம். இன்னொன்னு வேளச்சேரி ஜஸ்ட் 2 feet above mean sea level. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லோ லையிங் ஏரியாஸ் ஆஃப் சென்னை. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ 2 feet above mean sea levelனா கடல் நீங்க மழை காலத்தில் ஹை டைட்ஸ் இருக்கும்போது வேளச்சேரியில் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது எஸ்டுவரி முகத்துவாரம் கேட்டிருந்தோம்.
முகத்வாரம் இப்போ விஜிபி பக்கத்தில் ஒரு புதிய முகத்வாரம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து அது ஏற்பாடு செய்து புது முகத்வாரம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக போகக்கூடிய தண்ணி இமீடியட்டா ஃபர்ஸ்ட் எஸ்டுவரி, அதாவது முகத்வாரம் வழியா வெளியே போறதுக்கான பாதையும் ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. இதெல்லாம் செய்த பிறகு மக்களுக்கும் நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து டெலிவரி கவர்மெண்ட் அண்ட் ஆல் த கவுன்சிலர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ் ஆர் ஆல் ஆன் த ஃபீல்ட். நாங்கள் ஃபீல்ட் பிளேயர்ஸ். அதனால மழைநீர் வடிகால் வேலையை 100% சரி செய்து கொடுத்தது நாங்க தான்ன்றது மக்களுக்கு கண்டிப்பா தெரியும். பாரதிய ஜனதா போட்டியிடக்கூடிய இடங்கள்ல மத்திய அமைச்சர்கள் வந்து கூடுதலா வந்து ஒரு இடத்துலயும் வந்து பிரச்சார வியூகங்களை வகுத்து பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், காங்கிரசுடைய முன்னாள் அமைச்சர்கள் உங்க தொகுதி, குறிப்பாக வந்து காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதியில வந்து திட்டமிட்டு வியூகங்களை வகுக்கிறாங்களா? யாராவது அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா பேசிக்கிட்டு இருக்கோம். சில ராகுல் காந்தி அவர்களும் இன்னும் சில தலைவர்கள் வர இருக்கிறார்கள் வேளச்சேரிக்கு வாக்கு சேகரிக்க, தமிழ்நாட்டுக்கும் வர இருக்கிறார்கள் வாக்கு சேகரிக்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் இது ஒரு தமிழ் ஃபீல் சாயில் தமிழ்நாடுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு நாள் சொன்னாங்க, பிச்சை எடுக்க கூட தமிழ் உதவாதுன்னு. இதெல்லாம் சொன்னதை தமிழ் மக்கள் மறக்க மாட்டாங்க. அப்படி வாக்கு சேகரித்தாலும் தமிழர்கள் வாக்களிப்பார்களா என்ற சந்தேகம் எல்லோரும் மனதிலும் இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய பேசிக் பிளே ஆஃப் நம்மளுடைய தமிழ் என்ற வார்த்தையை வந்து அவங்க ரொம்ப இழிவுபடுத்தக்கூடியவர்கள். அதை தாண்டி நம்ம கிட்ட வாக்கு சேகரிக்க வருகிறார்கள். நம்மளோட சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஐ டோன்ட் திங்க் பிஜேபி கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி வில் ஒர்க் இன் தமிழ்நாடு. எடப்பாடி வந்து தொடர்ந்து சொல்றாங்க, திமுக கூட்டணி 22, 23 கட்சிகளை கூட்டணி சேர்த்து வச்சிருக்காங்க. எங்க கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி குறைவாக இருந்தாலும் வலுவா நாங்க இருக்கிறோம். அப்புறம் 2021 இந்த தேர்தல் வந்து சவாலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது எடப்பாடியார் கூட போய் யாரை சேர விரும்புறது இல்ல. ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து மதவாத கட்சி, இன்னொரு பக்கம் உதவாத கட்சி, இந்த ரெண்டுமே ஒன்று சேர்ந்திருக்கு. இங்க அப்படி கிடையாது. எல்லா வகையான நண்பர்களையும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், ஃப்ரெண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஏன்னா மக்கள் கூட நேத்து கூட எங்க எம்பி மேடம் வந்து வாக்கு சேகரிக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னாங்க, நீங்க ஜெயிப்பீங்கன்னு யாரும் சொல்லல, மக்கள் நம்ம தான் ஜெயிக்க போறோம் மக்கள் எங்க கிட்ட சொல்றாங்க. ஸோ இட்ஸ் பீப்புள் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட். அவங்க வந்து ஆல்வேஸ் ரைட்டர்ஸ், ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸ் நம்ம வந்து விரும்பாத ஒரு விஷயம் அது. ஸோ தமிழ்நாட்டில் அது எடுப்படாதுங்க. அது உங்களுடைய பார்வைக்கு அதிமுக கூட்டணி தான் வலுவா இருக்கான்னு நினைக்கிறீங்களா, இல்ல மற்றவர்களும் புதிதாக களத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுடைய சக்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்களுக்கு இது நியூ கேம். பட் பிரச்சனை என்னன்னா டெலிவரபிளா பாத்தீங்கன்னா இஸ் அ சாட்டர்டே சண்டே பொலிட்டீஷியன். அவர் வந்து ஹாலிடே பொலிட்டீஷியன்லாம் ஃபீல்ட்ல இருக்க முடியாது. என்ன காரணம்னு வைங்க, மழையில நனையாதவன் வெயில்ல காயாதவன் அரசியல்ல இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் வீட்டில் இருந்து பேட்டி கொடுக்குறவங்களுக்குலாம் வேலை ஆகுமான்னு பார்த்தா ஐ டோன்ட் திங்க் தட் மேக்ஸ் எனி சென்ஸ். ஆக்சுவலி பொலிட்டிக்கலி இட்ஸ் அ டிஸ்டர்ப் கேரக்டர். ஆமா, வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு நலத்திட்டங்களை நான் செஞ்சுட்டு வாக்குகளை சேகரித்து வரேன், இன்னும் கூடுதலான திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிபரப்பு ஐயப்படும் செய்தியாளர் ஆனந்தன்.